திருப்பூர் அருகே டாஸ்மாக் கடை தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதால் அதனை அகற்றக்கூடாது என பெண்கள் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த சிலர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மல்லிகா என்பவர் டாஸ்மாக் கடையால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மேலும் அந்த கடை தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். என் பேர் கேவிஎஸ் மல்லியாங்க. கொங்கு மெயின் ரோட்ல தான் இருக்கோம். பக்கத்துல பில்டிங் எங்களது தான். எங்களுக்கு இந்த பிராந்தி கடை ஒரு 35-40 வருஷமா இருக்கு. எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொட்டி கடையாவது அது இருக்கு. பொதுமக்களுக்கு அந்த வீதிக்காரர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்காரர் எல்லாத்தையுமே வாங்க போலாம், மனு கொடுக்கலாம் வாங்கன்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது சும்மா வான்னு கூப்பிட்டு இருக்கிறேன். தொந்தரவு அது வாட்டுக்கு அந்த கடை வாட்டுக்கு இருந்து போகுது. ஒரு பாதுகாப்பா பசங்க எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறாங்க. ஒரு திருட்டு பெருட்டு அங்க போனதே கிடையாது. வேற அறுத்துட்டு போறானுங்க, நிறைய திருட்டு போறானுங்க, பட்டம் பகல வீட்டுல போய் இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா ஜனங்க நடந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? அப்ப நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரிதான் இருக்கு. மிஷிக்கன்னு மேல ஏற மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டு சொன்னோம்னா அப்பவே ஒதுக்கிட்டு